ஜூனியரெல்லாம் தூக்குவார். சில ஜூனியர் தூக்கிட்டு வேறு ஜூனியரெல்லாம் வேணால் போடுவார். சீனியர் தூக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் சீனியர் தூக்கணும் தான் திமுக இருக்கிறவங்களுடைய எண்ணமாக இருக்குது. எல்லாரோட அஜெண்டாவும் அதான். ஆமாம், ஏன்னா சீனியரெல்லாம் தூக்குங்க, இளைஞர்களுக்கு இடம் கொடுங்க. பின்னாடி முதல் 10-15 பேர் அதே ஆட்கள் தானே இருக்கீங்க. திமுக முதல் 10 பேர் அப்படி தானே இருப்பீங்க. அந்த 10 பேரில் தூக்குங்க, ஆளை தூக்குங்க அப்படின்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அதை இவர் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக. அதனால் பாயிண்ட் என்னன்னா சீனியர்ஸுக்கு அவங்க அதிருப்தி ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பசங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு. டிஆர் பாலு பையனுக்கு மந்திரியே கொடுத்தாச்சு. எல்லாம் பொன்முடி பையன் எம்பியாக இருந்துட்டாரு. நல்ல ப்ரொஃபைல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அடுத்து எம்ஆர்கே பையன் வந்துடுவார். அடுத்தது இப்போ வேலுவோட பையன் வந்துடுவார். எல்லாம் அடுத்தது இது கொடுப்பாங்க. எல்லாம் கொடுக்காத இருக்க மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் எல்லாமே பரம்பரையாக குடும்பமாக டிஎம்கேல இருக்காங்க. அதில் என்ன தப்புன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த தன் தந்தை எம்எல்ஏவாகவோ இல்லை தன் தந்தை மந்திரியாகவோ இல்லை தன் தந்தை மாவட்ட செயலராகவோ இல்லாத ஒரு திமுக தொண்டன் கடந்த 20-30 வருஷமாக கட்சிக்கு உழைக்கிறவன் அவனுக்கு என்ன